எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேவனுடைய வல்லமையும் அவருடைய கிரியையும் விளங்குகிற வசனமாய் அருமையான இந்த தேவ வார்த்தை இருக்கிறது. இந்த வேத வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட விருகிற காரியங்களை நாம் துரிதமாய் தியானித்து முடிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்கும் போது இதை கவனமாய் கவனித்து சொன்னால் நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த உலகத்தில் என்ன மேன்மையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நன்மையான ஈவாக இருந்தாலும் அது கர்த்தர் மூலமாய் தான் இந்த உலகத்திற்கு வருகிறது. ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவர்தான் இந்த பூமியை வட்டமைத்தவர், அதனுடைய பாகங்களை பிரித்தவர், கரையை தாண்டி வராதபடி கடலுக்கு கட்டளையிட்டவர், சமுத்திரத்தை ஒரு குவியலாய் சேர்த்து அதை சமுத்திரமாய் மாற்றினவர், சகலத்தையும் நேர்த்தியாய் உருவாக்கினவர் ஆண்டவர். ஆகவே வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் இயேசு கிறிஸ்துவினால் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன வார்த்தை சொல்லுகிறது? தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இந்த உலகத்தில் இதை தான் அவர் ஆளுகிறார், இல்லை இதை அவர் ஆளவில்லை, இது அவருடைய எல்கைக்கு உட்பட்டது, இது அவர் எல்கைக்கு அப்பாற்பட்டது என்ற ஒரு காரியமும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர்தான் ஆளுகிறார். அடுத்ததாக, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆமென். தேவனுடைய கரத்தில் என்ன இருக்கிறதா? சத்துவம். வேதம் சொல்லுகிறது, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இங்கே சத்துவமும் வல்லமையும் அவரிடத்திலே இருக்கிறது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. நல்ல தெய்வ ஜனமே, நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. இதிலிருந்து தான் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. கடைசியாக சொல்லப்பட்ட இந்த 2 காரியம் தேவனுடைய கரத்தை குறிக்கிறது. முதலாவது சொல்லப்படுகிற, அடுத்து சொல்லப்படுகிற காரியம் அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. அல்லேலூயா. முதல் 2 காரியம் என்ன? ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறது. அப்புறம் எல்லாவற்றையும் தேவரின் ஒருவரே ஆளுகிறீர். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த முதல் 2 காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நல்லா அவங்க இருதயத்தில் ஆழம் பதித்து கொள்ளுங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். யோபு 42ஆம் அதிகாரத்தில் இப்படியே தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததே, மீன் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததே. யோனாவை கரையில் கக்க சொன்னா கக்குச்சு, முழுங்க சொன்னா முழுங்குது. அவ்வளோ பெரிய திமிங்கலம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே. அவர் சொல்ல எல்லாம் ஆகும். அழகாக வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் மனுஷனுடைய இருதயங்களை, ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிறவரா. வசனம் அழகாக சொல்லுது, அப்படிதான் சொல்லுது, நீர்க்கால்களை போல திருப்புகிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்று இல்லை. அப்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் முழுசாக சார்ந்து கொள்ளணும். தேவ ஜனமே, நம்ம அநேக நேரத்தில் கர்த்தர் எனக்கு இதை செய்யலை அப்படின்னு ஆண்டவரிடத்தில் குறையா சொல்லுகிறோம். அப்படி ஒரு நாளும் சொல்லாதீங்க. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். என்னுடைய மீறுதல் தான் ஒரு வேலை என்ன செய்யுது, அவர் செய்யக்கூடாதபடி தடை செய்கிறதா இருக்கிறது. என்னுடைய அவிசுவாசம் தான் என்னிடத்துல நன்மையை கொண்டு வராதபடி தடுக்கிறதா இருக்கிறது. தேவனிடத்துல குறை இல்லை. அவரிடத்துல பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர். அவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறவர். அவர் தேவன் எல்லாவற்றையும் செம்மையாய் செய்கிறவர். அவரிடத்துல குறை இருப்பதில்லை. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா என்னிடத்துல தான் குறை இருக்குது. ஐஸ்வர்யம் கனமும் அவரால் வருகிறது. அவர் சொல்லுகிறார், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர்.
எல்லாவற்றையும் ஆளுகிற இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வரும். ஆமென். நம்ம அநேக நேரங்களில் நாம போய் ஒரு இடத்துல நின்று கொண்டு எனக்கு இது ஆசீர்வாதம் வரல, இந்த ஐஸ்வர்யம் வரல, இந்த நன்மை வரல. ஆண்டவர் கரத்துக்குள்ளே இருந்தால் தானே வரும். ஆண்டவர் கரத்தை விட்டு வெளியே போனால் எப்படி அது கிடைக்கும்? எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம அநேக நேரத்தில் அதை யோசிக்காதபடி, சிந்திக்காதபடி நம்முடைய சுய வழிகளில் சென்று கொண்டு இருக்கிறோம். அதை மாற்றுவோமானால் இந்த முதல் 2 காரியம், ஐஸ்வர்யம் கனமும் அவரால் மட்டும்தான் வரும். அதுவும் அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது தான் வரும். அல்லேலூயா. அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எனக்கு வேலை கிடைக்கல, இத்தனை நாளாக நான் வேலைக்கு அலைகிறேன். உங்களை யார் அலைய சொன்னது? எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணீங்க? எத்தனை வாட்டி முட்டி போட்டீங்க? எத்தனை வாட்டி உபவாசம் போட்டீங்க? இல்லை எத்தனை வாட்டி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டீங்க? வேதத்தில் இருக்கிற எல்லா முற்பிதாக்களும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாங்களே. நாம் எத்தனை முறை கேட்டு நடத்தியிருக்கிறோம்? அப்புறம் எப்படி நம்ம இடத்துல அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல? கர்த்தர் எனக்கு தரலன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய காரியத்தில் அல்லவா குறை இருக்கிறது, நான் இல்லை அதை சரி செய்ய வேண்டிய நபர். ஆகவே தேவ ஜனமே, ஆண்டவரத்தில் குறை இல்லை, என்னிடத்துல தான் குறை இருக்குது. என்னுடைய தேவையை பார்த்து நான் ஓடுகிற பாதையில் என்னை ஓடுவதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை, அதற்காக கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வர வேண்டும், இவர்கள் என் பிள்ளையா இருக்க வேண்டும், என் ஜனமா இருக்க வேண்டும். நான் சொல்வதை இவர்கள் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அதற்காக தான் நீங்கள் நான் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். கீ கொடுக்கிற பொம்மையா நம்மளை உருவாக்கலாம், சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறான். நீயா என்னிடத்துல வரணும், நீயா என்னிடத்துல கேட்கணும். நாம கேட்காம, நம்முடைய குறையை திருத்தாம, நம்முடைய பாவத்தை கழுவ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்காம, நம்முடைய இருதயத்தின் அசுத்தத்தை நீக்க ஒப்பு கொடுக்காம, ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர் என்று தெரிந்தும் அவர் ஆளுகையை விட்டு தூர போய் மந்தையை விட்டு விலகுகிற ஆடுகளைப் போல இருப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாமே தடை என்ன செய்கிறோம்? முட்டுக்கட்டையாய் போடுகிறோம். கர்த்தர் நல்லவர். 2வது 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வல்லமையும் சத்துவமும் அவர் கரத்தில் என்ன செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பலவீனப்பட்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தர மாட்டேங்கிறாரே, எனக்கு இவ்வளவு காரியங்கள் தேவையாக இருக்கிறது, ஆனால் இப்படி நான் தனிமரமாக நிற்கிறேனே, எனக்கு இதை சந்திப்பதற்கு, இதை எடுத்து செய்வதற்கு எதுவுமே வாய்க்காமல் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? அநேகர் புலம்புறாங்க, சத்துவம் இல்லையே, பலன் இல்லையே, அதுக்குண்டான பலன் எனக்கு இல்லையே, இந்த வயதிலேயே இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேனே. அநேக காரியங்கள் அநேகர் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்களாம்? ஆண்டவரை குறித்து அறியாத அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படி சொல்வது சரியாக இருக்கலாம், ஒருவேளை அது அவங்களுடைய உலக போக்காக இருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? அப்படி சொல்லக்கூடாது. அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அவர் தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன், எனக்காக அவர் சிந்தின இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, என்னுடைய சாபங்கள் மன்னிக்கப்பட்டு, என்னுடைய ரோகங்கள் எல்லாம் மாற்றும்படியாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் பலன் குறையக்கூடாது, சத்துவம் குறையக்கூடாது. அல்லேலூயா. குறையாமல் இருக்கணும் அப்படின்னா அவர் கரத்திலிருந்து வருகிற சத்துவத்தில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். நம்மளா என்ன செய்யக்கூடாது? என்ன அநேகர் இப்போ எல்லாம் இயற்கை வைத்தியத்துக்கு என்ன செய்கிறாங்க? திரும்பி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க இயற்கையாக என்னென்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்டா நம்ம பலமாக இருக்கலாம், எப்படி சாப்பிட்டா நம்ம சுகமாக இருக்கலாம், எப்படி சாப்பிட்டா நம்ம ஒல்லியாகலாம், குண்டாகலாம், இப்படிலாம் என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் நிறைய காரியங்களை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னையை ஃபாலோ பண்ணு, என்னையை ஃபாலோ பண்ணிங்கன்னா சத்துவம் பெருகும், வல்லமை பெருகும், பலன் பெருகும், கிருபை பெருகும், தயவு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருகும், காருண்யம் அதுவும் பெருகும். அல்லேலூயா. யாரை ஃபாலோ பண்ணணுமோ, யாரை பின்பற்றணுமோ அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ நம்மளுடைய காரியங்களை, நம்முடைய சுய அறிவை, என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் என்ன செய்கிறோம்? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமாம், லைட்டை கண்டுபிடித்த விஞ்ஞான இடத்துல போய் அவர் ரொம்ப நாளாக அந்த லைட்டுக்குண்டான அந்த பல்புக்குள்ளே ஒரு சின்ன ஸ்ப்ரிங்குமா இருக்கும் பாருங்கள், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சான். ஆனால் அவரை விடாமல் என்ன செய்கிறார்? முயற்சி பண்ணுற, எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ பண்ணுற, என்னவோ செய்கிற,
என்னவோ நடத்துகிற, என்ன பண்ண, என்னத்தை கண்ட, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் இது வரைக்கும் என்ன செய்யலை, நீ ஒன்றும் கண்டுபிடிக்கல. எல்லாம் ஏளனமாக பேச ஆரம்பித்தாங்க. அவர்கிட்ட ஒரு 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 சயின்டிஸ்ட் போய் கேட்குறாராம், இவ்வளோ நாள் நீ இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருக்கிறியே, இதில் நீ என்ன வெற்றி கண்ட? இது வரைக்கும் நீ வெறும் நஷ்டத்தை மட்டும்தான், லாஸை மட்டும்தான், தோல்வியை மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிற, கண்டிருக்கிற. எதுக்கு தொடர்ந்து இந்த ஆராய்ச்சியை செய்கிற? இது ஃபெயிலியரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது செய்யாத, நீ இது வேணாம், விட்டுரு அப்படின்னு சொன்னாராம். இல்லை, நான் செய்ய தான் போகிறேன், இது எப்படியாவது நான் செஞ்சு முடிக்க தான் போகிறேன். இவ்வளோ நாள் செஞ்சு என்னத்தை கண்டுபிடிச்ச? உடனே அவர் சொன்னாராம், இவ்வளோ நாளாக நான் பண்ண ஆராய்ச்சியில் நான் பயன்படுத்தின இந்த 500 விதமான பொருட்களும் இந்த பல்புக்குள்ளே வச்சா எரியாதுன்றதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னாராம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அந்த மனுஷன் விடாமல் போராடி அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். ஆமென். ஆமாம், இதை சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் அநேக யூதர்கள் சயின்டிஸ்ட்லாம் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் கண்டுபிடித்தது தான் நம்ம இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த எலக்ட்ரிக் சாதனங்கள் எல்லாம், ஃபேன் முதற்கொண்டு, லைட்டு முதற்கொண்டு எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்து அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி வந்தது தான் இந்த காரியங்கள் எல்லாம். எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவன் கிறிஸ்தவர்கள் தான். அப்போது அவரிடத்துல ரொம்ப போராடி என்ன செஞ்சாராம், அது கண்டுபிடித்து கடைசியில் வெற்றியும் பெற்றார். பாருங்கள், ஒரு மனிதனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவன் எல்லாம் அவனை பலவீனப்படுத்துகிற மாதிரியே என்ன செய்கிறான், பேசுகிறான். ஆனால் ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் அந்த பலவீனத்தை எல்லாம் அவர் மாற்றி புது பலனாக நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அநேகர் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற பலனை பெற்றுக்கொள்ள விரும்ப இருதயம் ஒத்துக்கொள்கிறது இல்லை. இஷ்டப்பட்ட இடத்துல, இஷ்டப்பட்ட சாப்பாடு, இஷ்டப்பட்ட காரியங்களில் நம் பலனை தேடி ஓடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சத்துவமும் பலனும் என்னிடத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்தில் வந்தால் மட்டும்தான் உண்மையான பலன், அவரிடத்தில் வந்தால் மட்டும்தான் உண்மையான சத்துவம், ஆரோக்கியம் அவரிடத்துல மாத்திரம்தான் உண்டு. அது மட்டும் அல்ல, நம்ம எல்லாருக்கும் ஆசை என்ன தெரியுமா, நான் எப்படியாவது மேலே உயர்ந்துடணும், நான் எப்படியாவது மேலே எழும்பி உக்காந்துடணும், நான் எப்படியாவது இந்த காரியத்தில் ஜெயிச்சிடணும், நான் எப்படியாவது அந்த இடத்த பிடிச்சிடணும். அல்லேலூயா. கடைசி வார்த்தை அதை தான் சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென் சொல்வோமா? எவரையும் எவரையும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் இயேசு என்கிற ஒரே ஒருவருடைய கரத்தினால் மாத்திரமே ஆகும். இன்றைக்கி அதை அறியாததுனால, இவங்களை சார்ந்து கொண்டா இவங்க என்ன உயர்த்திடுவாங்க, அவங்கள சார்ந்து கொண்டா அவங்க என்ன உயர்த்திடுவாங்க, இந்த டீச்சரை நம்ம காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா என்ன செஞ்சிருவாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா பாடத்தை சொல்லிக் கொடு. இன்றைக்கி நிறைய குறுக்கு வழின்றது அநேக இருதயத்தில் என்ன செஞ்சிருச்சு, ஆழமாக பதிஞ்சிருச்சு. எப்படியாவது என்ன செஞ்சிடணும், குறுக்கு வழியில் ஓடிடணும், எப்படியாவது குறுக்கு வழியில் போய் எதையாவது ஒன்று நம்ம என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். எளிதாக பெற்றுக்கொள்ள விரும்புகிற இருதயம் இன்றைக்கு மக்களிடத்தில் அதிகமாக பரவிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்திலிருந்து மேன்மை என்ன செய்யாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. உலகத்தின் காரியத்திலிருந்து, உலக மனிதனிடத்திலிருந்து, உலகத்தின் அதிகாரத்திலிருந்து என்ன செய்யாதீங்க, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஒரு நன்மையை எதிர்பார்க்காதீங்க. அந்த நன்மை உங்களை ஏமாற்றும், அந்த மேன்மை உங்களை கீழே தள்ளி விட்டுரும். 10 படி ஏறுவீங்க, 30 படி கீழே தள்ளி விட்டுருவாங்க, கீழே விழுந்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தெய்வ ஜனமே, மாயையை விட்டு திரும்பு. உன் இருதயத்தில் இருக்கிற மாயையை தூக்கி வெளியே ஏறி, பிசாசு வைத்திருக்கிற பொல்லாத இருதயத்தின் மாயையை தூக்கி வெளியே ஏறி. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் உயர்த்துகிறவர், ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர் என் ஆண்டவர். யாரை தெரியுமா? புழுதியில் குப்பையில் இருக்கிறவனை தூக்கி எங்கே உட்கார வைப்பாரா? ராஜாக்களோடு அமர்த்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். எகிப்தில் அடிபட்டு உதப்பட்டு ரொம்ப கடினமான நடத்தையில் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கண்மலையாகிய தண்ணீரை குடிக்க கொடுத்தேன். பரலோகத்திலே தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினால் அவரை திருப்தியாக்கினார். காடைகளை அவருக்கு வேண்டி மட்டும் குமித்தார். பலப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், உயர்த்துகிறவர், நெருக்கத்தை மாற்றுகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற நம்முடைய தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார்.
அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஒருவேளை அப்படி உண்மையாக இருக்கிற தேவ ஜனம், ஒருவேளை அதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் தான், ஒருவேளை நான் அப்படி உண்மையாக தான் இருக்கிறேன் பாஸ்டர், ஆனாலும் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப தாழ்மையான நேரத்தில் கடந்து போகிறேனே, என்னை ஒரு பள்ளத்தில் போட்டு மூடின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என் மேன்மை எழும்பலை, என் மகிமை எழும்பலை, என் உண்மை மேலே வரலை அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், தீயும் தண்ணீரையும் உன்னை கடக்க பண்ணுறாரா, செம்மையான இடத்துக்கு கொண்டு போகிறார். நீங்கள் ஒரு வேளை அந்த இடத்துல மேன்மை எதிர்பார்த்து இந்த இடத்துல உண்மை வரலையேன்னு நினைக்கிறீங்களா? அதை காட்டிலும் மேன்மையான இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்து அந்த உண்மையை வெளியரங்கமாக்குவார். இது கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எளியவனை ஒருபோதும் மறக்காதவர், எளிமையானவர்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர், அவர்கள் சார்பில் நிற்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்த தேவனாகிய ஆண்டவர். அவர் ஒரு நாளும் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் ஒரு நாளும் நீதியை புரட்டுகிறவர் அல்ல, அவர் உண்மையும் நீதியும் உள்ள நியாயாதிபதி, நீதியாய் நீதி செய்கிறவர், சரியாய் சரி கட்டுகிறவர், பொய் சொல்ல மனிதர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். விசுவாசத்தோடு காத்திருங்க, நிச்சயம் செய்வார். உயர்த்துகிறவர் அவர் ஒருவரே, அவர் கரம் மாத்திரம்தான் நம்மை உயர்த்தும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஆமாம், மீண்டுமா இந்த வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்முடைய கரத்தினால் மாத்திரமே ஆகும். அல்லேலூயா, ஆமென். வசனத்தை இருதயத்தில் ஆழ பதித்துக் கொள்ளுங்க. என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், மனிதன் அல்ல. மனிதனை பார்த்தா நான் கீழே விழுந்துருவேன், உலகத்தை பார்த்தா நான் கீழே விழுந்துருவேன், என்னுடைய சுயத்தை நம்பினா நான் கீழே விழுந்துருவேன். நம்புற இது யாரை தெரியுமா? உங்களை என்னை உருவாக்கின கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, எனக்காய் ஜீவன் கொடுத்தவர் கிறிஸ்து, என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் என்னுடைய கிறிஸ்து, அவரை நம்பி இருக்கிறேன். வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட விடவும் மாட்டார். நிச்சயம் உயர்வேன். விசுவாசத்தோடு எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்த்து, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நல்லவர் நல்லவர் நல்லவர். எத்தனையோ பேர் என்னை அழிக்க நினைத்தோம், அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. ஆண்டவரே, எத்தனையோ முறை கீழே விழுந்தோம், உடைய அறியாத கரம் என்னை தூக்கி விட்டது. ஆண்டவரே, உடைய தயவுக்காய், உடைய காருண்யத்துக்காய், உடைய அன்புக்காய், நேசத்துக்காய், பாசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. நீங்க தான் ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பன்னர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன ஐஸ்வர்யவான் நீதானப்பா. ஆண்டவரே, சகலவற்றையும் படைத்தவர், பூமியின் நிறைவும் என்னுடையது என்று சொன்னவர். உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்க, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற இருதயத்துக்கு அருகில இருப்பேன் என்று சொன்னவரே, நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு இருதயத்துக்கு அருகில இருங்கப்பா. உண்மையாய் நோக்கி பார்க்க இருதயத்தை அப்பா மகிழ்ச்சியாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன். சத்துவத்தை பெருக பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஆளுகிறவரே, உம்முடைய ஜனங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா. தீமையில் இருந்தவங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா. பொல்லாத மண்ணில் இருந்தவங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. உம்மை நோக்கி பார்க்கிற கண்களை, முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, சத்துவமும் வல்லமையும் உங்க கரத்துல இருக்கிறதப்பா. நீங்க தான் சத்துவத்தையும் வல்லமையும் கையில கரங்களை வைச்சிருக்கிறவர். உடைய கரம் ஓங்கிய உயம் பலத்த கரம், பராக்கிரமங்களை செய்யும் கரம். உடைய பிள்ளைகளுக்கு பராக்கிரமங்களை செய்யுங்க. சத்துவத்தை பெருக பண்ணுங்க, வல்லமையை பலத்தை பெருக பண்ணுங்க. மேன்மைப்படுத்துகிற கரம் உம்முடைய கரம் அல்லவா, மேன்மைப்படுத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். ஆசீர்வதிங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம் சூழ்ந்து கொள்ளட்டும். நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் மகிழ பண்ணதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.